ஹாய் கைஸ், வெல்கம் டு போக்கர் பாண்டா யூடியூப் சேனல். இந்த நாட்டுக்கோழி தான் நீங்கள் நம்ம சமைக்க போகிறோம். இந்த நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சின்ன சின்ன புல் பூனெல்லாம் அப்படி சாப்பிட்டு வளர்ந்த கோழி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு நாங்கள் இறலாம் போட்டு வளர்ந்ததில்ல, தானாக தான் வளர்ந்துருக்கு. இதோட தோட்டத்திலே வளர்ந்த கோழி இது. இதை நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி நான் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோழியை பார்த்து நான் தான் என் கையில் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ சுடுதண்ணியில் போட்டு வச்சு கோழியை அதை எடுத்துகிட்டு அதோட முடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டி அதுக்கப்புறம் தான் குழம்பு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ போகலாம். ஓகே, இந்த கோழிக்கு பார்த்தீங்கன்னா அதோட முடி ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன முடியெல்லாம் நெருப்பில் கட்டி அதை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டாச்சு. மஞ்சள் போட்டு எடுத்து கட் பண்ணி அடுத்து குழம்பு வைக்க வேண்டியதான். ஓகே பாய். ஓகே கைஸ், கறி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம சமைக்க போகலாம். சமைக்கிற விதத்தை பார்க்கலாம். என்னென்ன மசாலா யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம். சில சமையல் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த நாட்டுக்கோழிக்கு நம்ம என்னென்ன மசாலா எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, தேங்காய், அப்புறமா பொட்டுக்கடலை, அப்புறம் வெங்காயம், இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். ரொம்ப அதிகமாக மசாலா அது இதுன்னு அதெல்லாம் எது பண்ண தேவையில்ல. இதை மட்டும் போட்டு சமைச்சாலே வேறு லெவலில் இருக்கும். எங்கள் வீட்டில் அதிகமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சக்தி மசாலா யூஸ் பண்ணுவோம். சக்தி மசாலாவில் சிக்கன் பொடியும் மல்லிப்பொடியும் போட்டிருக்கேன். அப்புறம் அதுக்கு தக்காளி வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இதை போட்டு தான் நாங்கள் சமைக்க போகிறோம். இதை போட்டு சமைச்சாலே சிக்கன் கிரேவி வேறு லெவலில் வரும். தண்ணி குழம்பு வச்சோம்னா அது தண்ணி குழம்பு வைக்க போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு வேறு லெவலில் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு சமைச்சிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா அந்த வெட்ட வேண்டியது வெட்டிக்கலாம், அரைக்க வேண்டியது அரைச்சிக்கலாம். தக்காளி வெட்டி வச்சு அந்த மிச்ச மசாலாலாம் அரைச்சி தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்ம நீங்கள் வெளி அடுப்பில் தான் சமைக்க போகிறோம். வெளி அடுப்பு வச்சு சமைக்கலாம். வாங்கலாம். இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் அடுப்பு தைக்கிறது தான். அதையும் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி இது கொண்டு போட்டு கருவேப்பிலையை போட்டு 4 கிண்டு கிண்டி விட்டாச்சு. கறியை போட்டு அதில் அந்த மஞ்சள் பொடியும் உப்பையும் போட்டு ஆட் பண்ணியாச்சு. தக்காளியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிக்கன் மசாலாவையும் இப்போ அந்த மல்லிப்பொடியும் போட்டு லைட்டாக கறி விட்டுக்கலாம். கறி விட்டு காட்டி ஸோ கார் கொஞ்சம் தேவைப்படும் இல்லையா, அதனால் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் எங்கள் வச்சுருக்கோம். அந்த குழம்புக்கு போகிற மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அந்த மிளகாத்தூள் போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு அந்த போட்ட உடனே பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணல. அப்படியே அந்த நேச்சுரலாக அந்த கலர் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து எங்கள் அம்மாவே கைப்பட அரைச்ச மிளகாத்தூள், அதனால் ரொம்ப நல்லா தான் வரும். அதுக்கப்புறம் தேங்காயும் போட்டாச்சு. தேங்காய் போட்டு கிண்டி விட்டு தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ அந்த வெந்துட்டுருக்கும் கறி குழம்பு. அது வேகிறதெல்லாம் காமிக்கிறேன் நான். ஸோ வெந்து முடிச்சுட்டு நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க அடுத்து நம்ம அந்த சாப்பிட்ற ப்ராசஸை பார்ப்போம். சில கைஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி குழம்பு, ரைஸு, ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீஸ், சிக்கன் ஃப்ரை. ஸோ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. குழம்பு வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு இஞ்சி பேர் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதில் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது. சிக்கன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா அந்த மிஞ்சி கொஞ்சம் பேஸ்ட்லாம் வச்சு அப்படியே ஒரு ரைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் இது வரைக்கும் நானே தான் வெட்டி க்ளீன் பண்ணி சமைச்சு நானே தான் பண்ண. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இது மாதிரி வீட்டில் இது மாதிரி தோட்டம் கட்ட இருந்துச்சுன்னா வெஜிடபிள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நானே சமைச்சது. அப்படியே முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணி விடுங்க. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.